திமுக அரசை காட்டிலும் வந்து வந்து எங்களை பொறுத்த விவசாயிகளுக்கு வந்து திமுக அரசு எந்த இதுவுமே செய்ய கிடையாது. ஏன்னா வஞ்சம் வந்த திமுக அரசு வந்து அதனால வந்து எங்களுக்கு வந்து ஒரு மோடி வரனால தாக்கத்தை தான் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்ப இந்த கூட்டணியில அதிமுக இப்ப டிடிவி தினகரன் இணைஞ்சிருக்காரு, வரிசையா ஒவ்வொருத்தரா கூட்டணி சேர்ந்துட்டு இருக்காங்க. தேர்தலில் இது எந்த அளவுக்கு இருக்கும்? எங்களுக்கு எந்த இது வந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. தேர்தலை பத்தி கவலைப்படாது. விவசாயிகளுக்கு எந்த கட்சி வந்தாலும் நல்லது நல்லது. எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி சார்பு எல்லாம் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த கூட்டத்துக்கு வரும்போது நாங்கள் விவசாயி என்ற ஒற்றுமையில் இருப்போம். இல்ல அவர் வர்றது இன்னைக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அரசு வர்றது வந்து மாற்றத்தை உருவாக்கும். எந்த அளவுக்கு இருக்கும் எதிர்பார்க்கலாம்? எந்த அளவுக்குன்றது பெர்சன்டேஜ் எல்லாம் பண்ண முடியாது. நம்ம கல ஆய்வாளர் நம்ம இப்ப வர தேர்தல நம்மளுக்கு என்ன வேணும்? இந்த பழைய காங்கிரஸ் எல்லாம் போய் ஜனதா வந்து ஜனதாவுக்கு பின்னாடி ஜனசங்கத்துக்கு பின்னாடி பாரதிய ஜனதா வரும்போது இது வந்து அது ஒரிஜினல் ஜனதா வேற, ஜனசங்கம் வேற. அதனுடைய மூலமே சொல்ல போனா அது வந்து ஜாதி மத மறுப்பு கொள்கை தான். அது யாரா கல்புரியா இருந்தாலும் சரி, அவர் ஜெயபிரகாஷ் நாராயணா இருந்தாலும் அவங்க வழித்தோன்றல் தான். தென்பகுதியில் எப்படி தந்தை பெரியார் போல அங்கே வட இந்தியாவில் வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்குற போது கல்புரி, அவருக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் வழித்தோன்றல் தான். எல்லா பழைய இப்போ மொராஜி இருந்த முழுமையான ஜனதாக்காரங்க கூட அவங்க தான் ஒரிஜினல் ஜனதா. அதுக்கு பின்னாடி வாஜ்பாய்க்கு இந்த ஜனதா வந்து பாரதிய ஜனதா அதில் மாற்றங்களை உருவாக்கி ஆர்எஸ்எஸ் உள்ள இழுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடியாக வந்து மார்க்சிஸ்ட் இடதுசாரிகளை தவிர எல்லா கட்சியிலுமே ஆர்எஸ்எஸ் இருக்காங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும். உங்களை மாதிரி நிறுவனங்களுக்கும் நிறையா தெரியும். அதனால் இப்போ இருக்க ஜனதா முழுமையாக கேஸ்ட் அண்ட் ரிலீஜியன்ஸ் வந்து சாதி மதத்தில் உள்ளடக்கி போயிடுச்சு. இப்போ அதை பகுப்பாய போது புதிய தோற்றத்தை உருவாக்கி கொண்டு போகிறாங்க. இது வந்து முன்னேறும், பாரதிய ஜனதா வரும். ஆனால் இது வந்து ஆபத்தானது. அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா தெரியாது. எல்லாரும் மதுரைக்கு வராங்க, ஆனா மதுரையில ஒரு வசதியும் இல்ல. அவர் அரசியல்ல ஓட்டு வாங்குறது தானே வராரு, தமிழ்நாட்டுல ஜெயிக்கணும் தானே வராரு. அதுக்காண்டி அவர் ஓட்டு வாங்குறக்காண்டி வராரு. 10 வருஷமா வராதவர் இப்ப வராருன்னா தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வருதுன்னு தானே வராரு. வருஷம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் செஞ்சுக்கிற மாட்டோம்ல. இந்த கூட்டணி இப்ப அதிமுக இவங்க எல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்களே, அரசியல் ஏதாவது மாற்றம் கண்டிப்பா வரும். என்ன மாதிரி இருக்கலாம் எதிர்பார்க்க? அதிமுக பிளவு ஓட்டுற அதிமுக ஒன்னு சேர்ந்து ரெட்டலைக்கு விழுங்க. பிரதமர் இங்கே வர்றது நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் சம்பந்தமாக தான் வர்றாரு. அவர் எப்பவுமே அடிக்கடி வந்து போய்கிட்டே தான் இருக்காரு. முக்கியமாக இப்போ எலெக்ஷன் இருக்கிறனால, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கிறதுனால அந்த எலெக்ஷன் சம்பந்தமாகவும் அவங்க கூட்டணி சம்பந்தமாகவும் பேசுறதுக்கு தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ரயில் வழித்தடமும் கொடுக்குறாரு. அது ஒரு வளர்ச்சி திட்டமாக இருக்கணும். அதாவது மாற்றம் உண்டே மாறாதுன்ற மாதிரி தேர்தல் நேரத்தில் எதையும் நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு மாற்றங்களும் வந்து மார்க்ஸ் சொன்ன மாதிரி மாற்றங்களும் வேணும் கட்டாயம். அது நல்ல வழியாக வரட்டும். என்டிஏ கூட்டணியில் ஒவ்வொருத்தர கூட்டணி சேர்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து கட்சி சாரதும் இல்லாமல் ஒரு மாற்றம் உண்டே மாறாது ஒன்று, அவ்வளோதான். அரசியல் வட்டார அவர் வந்து மதம் கோயிலை பற்றி தான் பேசுவார். விவசாய பிரச்சனைகளை பற்றி பேச மாட்டார். விவசாய கடன் தள்ளுபடியை பற்றி பேச மாட்டார். விலையை பற்றி பேச மாட்டார். மின்சார இந்த பிரைவேட்டுக்கு ஆக்க போகிறாங்க அதை பற்றி பேச மாட்டார். மக்களை ஏமாத்துறதுக்கான வழியை வந்து சொல்ல வருவார் ஒழிஞ்சு இதனால மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறதே எங்களுடைய கருத்து. 2026 தேர்தல் என்டிஏ கூட்டணியில் ஒவ்வொரு கட்சியினராக திடீர்னு இணைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த அவருடைய இந்த பயணம் சென்னைக்கு, அதனால வந்து அந்த கட்சியெல்லாம் வந்து அதாவது இப்போ இருக்கிற இதில் அந்த கட்சினால வந்து எந்த யூஸும் இருக்காது, எந்த பயனும் இருக்காது. ஏன்னா விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை இல்லை. மின்சாரத்தை தனியாக போகிறாங்க. 100 நாள் திட்டத்தை காலி பண்ணிட்டாங்க. அதனால இதெல்லாம் வந்து ஆதரிச்சு அந்த கூட்டணி சேர கட்சிக்கும் கெடுதல் ஆகுங்கிறத என்னுடைய கருத்து. வர்றது அந்த நல்ல மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்கலாம். நல்ல திட்டங்களை பாவம் கஷ்டப்படுற, எனக்கு நான் உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன். கஷ்டப்படுற மக்கள் நிறையா இருக்காங்க. நகரத்துலையும் இருக்காங்க, இப்போ கிராமத்துலையும் இருக்காங்க. ஆனால் என்ன கிராமத்தில் உள்ளவங்கள தான் பார்க்குறாங்க. அதாவது யாராக இருந்தாலும், அது ஸ்டாலினாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே கிராமத்தில் உள்ளதான் பார்க்குறாங்க. நகரத்தில் கஷ்டப்படுறவங்க வாடகைக்கு இருக்கும். இப்போ கூட சென்னையில் கூட அடுக்குமாடி குடியிருப்பு திறந்து வச்சார் ஸ்டாலின். நகரத்தில் அதே மாதிரி இருக்குது. கணக்கெடுத்தால் மதுரையிலேயே நான் கூட கணக்கெடுத்து தரேன், நான் எடுத்து கூட தரேன். அதாவது மக்கள் பூரா சந்தோஷமாக இருக்கும். அன்றாட வேலை பார்த்தா எல்லாரும் அது வேலை பார்த்தா அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. ஆனால் மக்கள் வாடகை வீட்டு வந்துட்டு வாடகைலாம் ஹெவியாக இருக்குது, சரியான ஹெவியாக இருக்காங்க. அது தேர்தல் அறிக்கை விடுறதோட தேர்தல் அறிக்கை இப்போ விடுறாங்க. தேர்தல் வரப்போகுதுன்னு ஏப்ரல் மாதம். அதுக்கு முன்னாடியே
இதை தான் செய்யணும். இந்த தேர்தல் அறிக்கையை மனசில் வச்சுட்டு செய்யணும். அரசியல் பிரதமர் எப்படியாவது ஆட்சி பிடிச்சி பண்ணு வர்றாரு. ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு கிடையாது. பல சோழியாக பல பேர் பல சிந்தனையில் கிடக்குறாங்க. இருந்தாலும் இப்போ இருக்கிற ஆட்சி நல்ல முறையில் நடந்துக்கிருக்கு. இவர் பிரதமர் எப்படியாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவை பிடிச்சி பண்ணணும், கர்நாடகா பிடிச்சி பண்ணணும் நோக்கத்திலே இருக்காரு. அவர் என்னத்துக்கு வராருன்னு தெரியல. அவர் நல்லது செய்யறாங்க, மக்களுக்கு நல்லது, அவரே நல்ல பேர் வாங்கலாம். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுகவோட ஒவ்வொரு கட்சியா கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் இந்த நேரத்துல வர்றாரு, எப்படி இருக்கும் வரக்கூடிய தேசிய அவர் தனிச்சு நின்று தனியா ஒரு அப்ராணி கூட்டணி வச்சனாலும் நல்ல முறையில் வருவார். இப்போ அதிமுகவோட அவர் சேர்றதுனால மக்கள் ஓட்டு போடாது. இப்போதைக்கு ஒன்றும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. இருந்தாலும் அவர் ஏதாவது வாக்குறுதிகள் கண்டிப்பா விவசாயத்துக்கு ஏதாவது செய்யணும். ஏன்னா விவசாயம் பூராமே அழிஞ்சிருச்சு. ஏன்னா இங்கே மாநில கவர்மெண்ட் இதுவரைக்கும் எந்த இதுவுமே செய்யலை. ஏன்னா செய்யறோம்னு தான் சொல்றாங்களே தவிர, பேரளவில் சொல்றாங்களே தவிர, இதுவரைக்கும் எந்த இதையுமே அவங்க செஞ்சு கொடுக்கறதா எங்களுக்கு தெரியல. ஏன்னா அதனால அவர் மாநில கவர்மெண்ட் அவரை எதிர்த்து தானே இப்போ அவர் ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சிருக்காங்க. மாநில எதிர்த்து கூட்டணிட்டு விவசாயத்துக்கு நாங்கள் அபிவிருத்தி பண்ணுவோம். சும்மா இந்த 6000 கொடுத்தோம்னு கண் துடைப்பு, அதுதான் வெறும் கண் துடைப்பு. 6000 கொடுத்தேன், உரப்படி விலையை கூட்டிட்டாரு, நெல் விலையை குறைச்சிட்டாரு. இது வரைக்கும் அதை எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. வெளிநாட்டுக்கு நெல் போகல. இப்படி இருக்கும்போது விவசாயம் ரொம்ப பாதிச்சிருக்கான். உரத்துல இருந்து பூச்சி மருந்துல இருந்து எல்லாமே பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அதனால அவர் இந்த மாதிரி இதெல்லாம் குறைப்போம், விவசாயிகளுக்கு வேணும்ன்ற உதவிகள் செய்வோம். ஒரு விவசாய கடை வாங்க முடியல, ஒரு நகை கடை வாங்க முடியல, ஒரு மற்ற நகையை மாத்தி வைக்க முடியல. இப்படிலாம் ஒரு நிலைமை இருக்கு. இதுக்கெல்லாம் அவர் ஒரு நிரந்தர தீர்வு சொன்னார்னா கண்டிப்பா அவர் வர்றது ஒரு பிரயோஜனமாக 2026 ஒரு பிரயோஜனமாக இல்லைன்னா அவர் வந்துட்டு போக வேண்டியது. மக்களின் குரலாக நம்பகத்தன்மையான செய்திகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது நமது நியூஸ் தமிழ். இன்று வெற்றிகரமாக 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நமது நியூஸ் தமிழ். கூட்டுறவே நாட்டுயர்வு என உழைக்கும் அன்பான கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் அனைவருக்கும் நன்றி. பெரும் நம்பிக்கையும் பேராதரவும் தொடர்ந்து அளிக்கும் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. உறுதுணையாக தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் விளம்பரதாரர்கள் மற்றும் விளம்பரதார நிறுவனங்களுக்கு நன்றி. உங்கள் குரலாக, உங்கள் சார்பாக என்றும் என்றென்றும் நியூஸ் தமிழ்.